பாவங்களை கர்மங்களை செய்தது நான். அதனால நான் செய்த பாவத்தை காசிமா நகரில் சென்று தொலைத்து வரணும் என்று மாந்திரவாதி காசிமானருக்கு வருகிறான். அதிலே வாழ்ந்து வருகின்ற குலக்கோடி வாதரெல்லாம் செப்பு குடமெடுத்து நீராட வருகிறார். ஆமா, அப்படி நீராட வருகின்ற வேளையில் ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், அந்த விரதம் இறப்புமானால் கட்டிய மாங்கலியம் தலைப்பு கல்யாணம் முடியாத பெண்களுக்கு விருப்பத்துக்கு இணங்க நல்ல நேர மதவாளம் உடையப்பான். அதனால நாங்களெல்லாம் அவ்வையாறு விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போதான் அதனை ஒரு பெண்மணி சொன்னார், தங்கைமார்களே, என்ன அவ்வையாறு விரதம் என்பது சாதாரண விரதம் அல்ல. இல்லை இல்லை, அந்த விரதம் வீடு யாருடைய வீடு என்று ஒருவரை அது அரிசி வேற தவிடு வேற உமி வேற கொத்தி அரிசியை பழையபடி நடைய வைத்து அதை மாவாக கிடைத்தார்கள். சரி, மாவால் ஒரு பிள்ளை, மஞ்சள் இதால் ஒரு பிள்ளை, மா பிள்ளை மஞ்சள் பிள்ளை என்று 2 பிள்ளையை செய்து நாங்கள் எல்லாம் அவரவருடைய இல்லத்துக்கு செல்கிறோம். ஆதித்தர் நிற்பதற்கு முன்னாலே ஆடவர் முகத்தில் முடியாதபடி நம்ம பிள்ளை மஞ்சள் பிள்ளை கங்கியிலே கொண்டு விரட்டி காற்றடித்து தாரை போட்டது காரிலையா அம்மையாரே பாதத்தில் சரி, தன்னுடைய வம்சம் தலைப்பதற்கு கொலை வெறித்தியாவதற்கு தங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னார். சரி, மாந்திரவாதி பையனுக்கு சற்றில்லா மகிழ்ச்சி. ஆமா, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் முடித்து 10-12 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கிடைச்சிருக்கு. சரி, சந்தோஷம் மனமையுந்தான் வாரிகை நடந்தான் வாகோரி ஒத்தவிட்டான் கோரிகை நடந்தான். ஆமா, கொடுங்கையோடு சேர்த்தனைத்தான். மாந்திரவாதிக்கு ரொம்ப சந்தோஷம். பழையபடி மனையாளிடத்திலே முடக்கலாம். பச்சை நரமோடி பாலமர்தம் சுரக்க தன்னுடைய குழந்தைக்கு பாலமர்தம் கொடுத்தான். சரி, தரையிலே விட்டமானால் தண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டமானால் பொற்பாலகம் என்று பாலிலே தொட்டில் வண்டியே
நல்ல